அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவாகவே கடையில் வாங்குகிற மாவு வச்சு தான் குலோப் ஜாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமாக வீட்டில் இருக்கும் மேரி பிஸ்கட்டை வச்சு எப்படி குலோப் ஜாம் பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரி பிஸ்கட்டை வச்சு எப்படி குலோப் ஜாம் செய்யலாம்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுக்கு தேவையான பொருட்கள்: மேரி பிஸ்கட் 2 பாக்கெட் உடச்சி வச்சுருக்கேன், 1 கப் பால், 2 டீஸ்பூன் பால் பவுடர், 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் துருவன தேங்காய் பூ திரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பிஸ்கட் எல்லாம் பொடி பொடியாக உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ உடைச்சி வச்சிருக்க பிஸ்கட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்கட்டை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ திரிச்சு வச்சுருக்க தேங்காவை நம்ம அந்த பொடி கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் இதில் காய்ச்சாத பாலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும், நல்லா சாஃப்டா. இப்போது குலோப் ஜாமுக்கு உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டையை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ சுகர் சிரப் காய்ச்சதுக்கு 250 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் சுகர் சிரப்பு காய்ச்சதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூளுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சுகர் சிரப்பில்
இப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கம்பி பதம் வருது அளவுக்கு இதை காய்ச்சி எடுத்துக்கிடுங்க. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த சுகர் சிரப்பை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுகளெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருக்க உருண்டையெல்லாம் இந்த ஆயிலில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளாம் கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இல்லை எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். இந்த மாதிரி அரிக்கரண்டியை வச்சு பெரட்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்து வரும். பாருங்க, நல்ல கலர் மாறி வருது. மிதமான தீயில தான் இருக்கணும். நம்ம ரொம்ப ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னா வெடிப்பு விழுந்துரும். இப்போ இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, குலோப் ஜாம் உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம குலோப் ஜாம் உருண்டைகள்லாம் அந்த சுகர் சிரப்பில் ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் நல்ல இந்த சுகர் சிரப்பெல்லாம் அந்த குலோப் ஜாமு நல்லா குடித்து உப்பி போய் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம குலோப் ஜாம் மேலே டெக்கரேஷனுக்காக வெட்டி வச்சுருக்க பாதாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான ஜூஸியான சாப்பிட திகட்டாத பிஸ்கட்டில் செஞ்ச குலோப் ஜாம் ரெடி. பாருங்கள், நம்ம குலோப் ஜாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.